இன்னும் வழக்கு வழி ஆயா கொல்லிமலைக்காளி. ஆமாம் பாப்பா பட பண்ணு வண்டி வாங்க எடுக்கலான்னு பட்டன் சொல்லி போகலாம். வண்டிலாம் எடுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழியில் அருமையாக இருக்கும். அம்மா உச்சியை நேருக்கு வேலை கொடுத்தாலும் அவ்வளோதான். தாத்தா பாட்டி கடவுள் கௌரவம் கட்டிங்க அம்மாக்கு இந்த குழந்தைங்களுக்கு குலதெய்வமாக நின்று சாட்சியாக நின்று நேரியாக நின்று அம்மா காலி மாறுகாலி சொல்கிற வார்த்தைகளை மதுரை வேறா ஓடி வாடா அப்பா. நம்பரு எனக்கு 6ஆம் நம்பர் எடுக்கணும், 10 நம்பரு 5ஆம் நம்பரு இந்த மாதிரி எடுக்கணும். நல்லா இருக்கும். சரி சரி. இன்னும் வழக்கு வழி ஆயா கொல்லிமலைக்காளி. ஆமாம் பாப்பா பட பண்ணு வண்டி வாங்க எடுக்கலான்னு பட்டன் சொல்லி போகலாம். வண்டிலாம் எடுக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழியில் அருமையாக இருக்கும். அம்மா உச்சியை நேருக்கு வேலை கொடுத்தாலும் அவ்வளோதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுல உனக்கு என்ன தோணுது, அம்மாவுக்கு ஒரு வேண்டு தெரிஞ்சுட்டு போ, அவ பார்த்துக்குவோம். இதான் எல்லா பொருளும் வேண்டு தலைக்கு வந்ததுதான். இந்த முகம் தான் ஃபர்ஸ்ட் வேண்டு தலைக்கு வந்துச்சு. சூளத்தில் காயின் முடிஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அது என்ன பரிகாரம்? அது வந்து காட்டு மண்ணு விற்க முடியல, வீடு வந்து எங்களுக்கு கட்ட முடியல, அந்த மாதிரி பண்ணுறீங்க. கொஞ்சம் முடிஞ்சு வச்சுட்டு போவாங்க. முடிஞ்சு வச்சுட்டு போனால் காரியம் நடக்கும். கிடா வெட்டுவாங்க, மணி கட்டுவாங்க. இந்த அம்மா அட்டை போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இந்த அம்மா பத்திரகாளி கட்டி கொடுத்தாங்க, சிவனை வச்சு கொடுத்தாங்க, எல்லாம் வச்சு கருப்புசாமி மாசி பெரிய கருப்புசாமி அவருக்கு அவங்க எடுத்து கொடுத்தாங்க. 20 வருஷம் குழந்தைங்க எல்லாமே வேண்டு தலைக்கு மன்னாரப்பாளையத்துலேருந்து கொண்டு வந்து இதை வச்சாங்க. போனதால பொம்பையோட நல்லா இதாக வந்துச்சு மன்னாரப்பாளையத்துல. சரி சாமி, என்னைக்கு அருள் வாக்கு சொல்லுவீங்க? நான் அருள் வாக்கு வந்து எப்படின்னு கேட்டால் முத்து போட்டு தான் சொல்லுது. அம்மா பழங்கள் போட்டு தான் அம்மா சொல்ல சொல்லிக்கிறோம். அருள் வாக்குங்கிறது வந்து
கிடையாது. முத்து தான் நமக்கு அருள்வாக்கு, அம்மாவோட கொடுப்புன்னு சொல்லுவோம். அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம தினமிக்குமே பார்த்துட்டு தான் இருக்குது. தினமிக்கும் பார்த்துட்டு இருக்குது. அமாவாசை மதியத்தில் கூட்டம். சிறப்பு பூஜைகின்றால் அவங்க நடந்த வேண்டுதலைகள் வந்து செஞ்சுட்டு அவங்க பூஜை கொண்டுட்டு வருவாங்க. நாங்கள் அமாவாசை மதியம் சிறப்பு பூஜை கொடுப்போம். அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அம்மாவுக்கு நல்லா விசேஷமாக கொண்டு சாமி. இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி வரணும்? கந்தாஸ்வரத்துக்கு பின்னால கரிபெருமாள் கோயிலுக்கு போகிற வழி முனியப்பன் கோயில் வரும். முனியப்பன் மேலே ஏறினா மேலே மேட்லேயே கோயில். ஃபஸ்ட்டு மகாகாளி, மகாகாளிக்கு அடுத்தது மாசி பெரிய அண்ணன் கருப்பு, சுந்தரலிங்கேஸ்வரர், பத்ரகாளி திருக்கோயில். சிறப்பு என்ன சாமி? கோயில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்களா, அமாவாசை மதியத்துக்கு பூஜை அலங்காரம் முக்கியமானது. அம்மாவோட இது அம்மாலாம் மூலிகை, குழந்தை குட்டி இல்லாதவங்க அம்மா பால் அபிஷேகம் பண்ற பால் தயிர் இந்த மாதிரி வாங்கி குடிச்சா குழந்தை பாக்கி உண்டு. சரி சாமி. இன்னொரு டைம் அட்ரஸ் சொல்லிடுங்களா? ஒடியாப்பட்டி கருமாரிய கோயிட்டு இறங்கணும். கருமாரிய கோயிட்டு இறங்கி ஆட்டோ ஏறணும். ஆட்டோ ஏறி கந்தாசல் பின்னால போத்துக்குட்டை, போத்துக்கோட்டைக்கு போகணும்னா அங்கே ஆட்டோக்காரர் இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே நேராக மேலே முடிப்புகளுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் தூரத்தில் கோயில். சரி சாமி. அப்படி டவுட்டாக இருந்தால் உங்கள் நம்பர் போடலாம்ல, கேட்டு அட்ரஸ் கேட்டால் சொல்லுவீங்களா? சொல்லுவோம். பொண்ணு வருவாங்களா என்னென்னு ஜாதினால தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லலை எனக்கு வந்து நீ சொன்ன அம்மா என்ன சொல்லலை அதை சொல்லுவேன். உனக்கு வந்து ஜாதி விட்டு ஜாதி தான் அதிகார பலன் இருக்குது. அது உனக்கு ராகு கேது இருக்குது, ராகு கேது இருக்குது, செவ்வாய் தோஷம் நாகதோஷம் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது. உன்னால தெரிஞ்சுக்க. அப்படிங்கக்குள்ள அப்பா அம்மா எடுத்து தாலி கொடுக்கக்கூடாது, மாலையை கொடுக்கக்கூடாது, ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணுன்னு இருக்குது. அது உன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்க. கட்டுமான பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணுன்னு இருக்குது. கட்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போய் துஷ்டாவதில் அந்த மாதிரி. அதனால வந்து நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்து போகிற காளி, பத்ரகாளி, சுந்தரேஸ்வரன் தாயாகப்பட்ட அந்த அம்மா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உன்னோட குலதெய்வம் பெரியாண்டிச்ச அம்மா. பெரியாண்டிச்ச அம்மா நம்ம வீட்டுக்கு வராளாம், நம்ம வீட்டுக்கு உள்ளார போகிறாளாம், நம்ம வீட்டு தகுரத்தில் வைக்கிறாளாம். அம்மாவாகப்பட்ட பெரியாண்டிச்சி தாயார் உன் வீட்டுக்குள்ளே வராளாம். அப்படிங்குள்ள மந்திரம், பில்லி, சூனியம், ஏவலு, கண்டிஷ்டி, ஓம்புடு அப்படிங்கக்குள்ள செய்வனவை உண்டாகப்பட்டது ஏதாச்சும் இருக்குதா, மாயங்கள் உண்டாகப்பட்டது ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கல. அதிர்ஷ்டகார இடமாகப்பட்டு தாயாகப்பட்டு உன்னோட குலதெய்வம் மாயவராகப்பட்டு, மாயவர் பெரியாண்டிச்சி, எப்படி மாயவர் பெரியாண்டிச்சி அம்மாளாகப்பட்டு தாயாகப்பட்டு அப்படிங்கக்குள்ள உன்னோட இடத்துக்கு உன்னோட தெய்வம் வடதேசிய அதிகார சக்திகள் உன்னோட இடத்துக்கு வருதா அப்படின்னு பார்க்கல. உன்னோட இடத்துக்கு அண்டம் சக்தியும் ஓம் சக்தியும் அதிகார சக்தியும் உன்னை வீட்டுக்கு வருதப்பா. மந்திரம் தந்திரம் பில்லி சூனி ஏவலு கிடையாது. உன்னால தெரிஞ்சுக்க. அதிகாரத்தில் வந்து தெய்வத்தோட குறைபாடுகள் என்னாச்சு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, தெய்வத்தோட குறைபாடுன்னு பார்த்தா முனியப்ப சாமி வருது உனக்கு துணையும். யார் வராங்க? முனியப்ப சாமி காவலுக்கு வராரு. முனியப்ப சாமி காவலுக்கு வந்தாலும் எந்த பக்கம் போனாலும் முனியப்ப சாமி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தெய்வத்தோட அஷ்டசக்தியும் உன் வீட்டுக்கு நேரம் விநாயகர் இருப்பார். விநாயகர், முனியப்பன், மாரியம்மா இதோட தெய்வத்துக்கு உண்டான சாட்சியில் கிழக்க மேற்க வடக்க தெற்க அதிகாரத்துக்கு பெண் தெய்வம் வருது. மாரியம்மனாக மட்டும் உன் வீட்டுக்கு மலையாளி செய்வரா. இன்னும் நேரத்தையும் உனக்கு கூப்பிடு நேரத்தில் அதிகார தசை அப்படிங்கக்குள்ள இந்த 3 வருஷ காலமாக உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. 3 வருஷ காலமாகவே என்ன ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்கள் அப்படிங்கக்குள்ள 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவாகும். அதிகார திசையில் வண்டி வாகனங்கள்லாம் அடிப்படும். அதிகார திசையில் உனக்கு இருக்கிற வேண்டிய காலகட்டங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ராகுக்கு எது நடக்குது உன் ஜாதகத்தை உண்டான தோஷங்கள் இருக்குது. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கணிப்பு உண்டாகப்பட்ட தோஷங்கள் இருக்குது உன் ஜாதகத்தில். அதிகார பிரகாரம் தெய்வத்துக்கு உண்டான சாட்சியில் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகார சக்திகள் நிலசக்திகள் குரு சக்திகள் மலசக்திகள் உண்டாகக்கூடாது. அம்மா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உன்னோட இடத்துல பில்லி சூனி ஏவல் செய்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா? டைமு சரியில்லாததுனால 7 காலமும் ஓடிக்கிட்டு இருக்குது. உத்தரப்புலன் அப்படி தான் வருது. ஒன்றாச்சா இந்த 2.5 வருஷ காலத்தில் படாத அவதி துன்பல்கள் ஒன்று வச்சு
அதிகாரத்தில் வண்டி வாகனத்தில் போய் பார்த்து போகணும். நைட்டு பயணங்கள் ஆகாது. நைட்டு பயணங்கள் ஆகாது. சின்ன சின்ன பிரச்சனை நம்மளாலே பிரச்சனைகள் வரும். நம்ம ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கள அவங்களாலே மன கஷ்டங்கள் மன பிரச்சனைகள்லாம் வரும். உங்க கூட இருக்கிறவங்களே குழி பிரித்து விட்ருவாங்க. இது அங்கே சொல்ல, இது அங்கே சொல்ல, இது இங்கே சொல்ல, அப்படியே பிரித்து விட்ருவாங்க. அதிகார திசைகள் உன்னோட நேர காலத்துக்கு அதிகாரத்தில் பெண்ணோட கிரகங்கள் அப்படிங்கக்குள்ள பெண்ணு இப்போ ஜாதினா ஜாதி வான் ஜாதி அப்படிங்கிற மாதிரி வராது. மாறி தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். எப்படி மாறி தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். அக்கறை தோஷங்கள் உண்டு அப்படிங்கக்குள்ள இந்த 6 மாத காலத்தில் உனக்கு பிரச்சனை ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கும். ஜெயிலுக்கு போகிறதுக்கு கோர்ட்டு ஏறத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா நடக்கும். தடுங்களாகிறது ஒரு தியாகியாகப்பட்ட ஒரு முனியப்படாகப்பட்டவர் வந்து உன்னை கட்டி காப்பாற்றி காவலுக்கு நிற்கிறாரு. அப்படிங்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா தப்பா. 5ஆம் இடத்துல வந்து அம்மாவுக்கு சின்ன சின்ன உடம்பு சரியாக போகும். எப்படி அம்மாவுக்கு கை கால வலி, வவுத்து வலி, மயக்கம் கூட ஒரு டைம் தட்டுன்னு சொல்லி அதிகாரத்தில் அப்பனாக படித்தவர். அப்பனும் கூட 7ஆம் இடம் தெய்வத்தோட சாட்சிக்கு அதிகாரம் பிரகாரம் தெய்வத்தோட சாட்சி என்ன சொல்லுங்க அப்படின்னா அப்பாவுக்கு காலு கொஞ்சம் கிளப்பி தான் நடக்கணும்னு சொல்லுது அதிகாரத்தில். அப்பனாக படித்தவர் அப்படிங்கக்குள்ள அப்பனுக்கு என்ன குழப்புகள் வந்தாங்கள் அப்படிங்கக்குள்ள அப்பா சம்பாரணை இப்போ நடக்காது. அப்பனால முடங்கி தான் இப்போ கிடக்கணும்னு சொல்லுது சாமி. என்ன சொல்லுது? முடங்கி தான் இருக்கணும்னு சொல்லுது. அது ஆச்சாரபுரமாக தெய்வம் ஆச்சாரபுரமாக மந்திரம் பில்லி சூனியெல்லாம் கிடையாது. பயப்பட தேவையில்ல. நேர காலம் கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக. ராகுக்கு எது சனி பயிற்சி நடக்குது. உனக்கு ராகுக்கு எது சனி பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்குது. குணத்துல அச்சி வெள்ள வச்சரிசி